ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தம்ப்நெயிலை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னென்னா நம்மளுடைய மேரேஜ் ஆல்பம் தாங்க. எங்களுடைய மேரேஜ் ஆல்பம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய மேரேஜ் வீடியோ அதெல்லாம் போட்டிருந்தேன். பார்ட் 1 போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேரேஜ் ஆல்பம் தான் பார்க்க போகிறோம். அது அப்புறம் குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸில் இருக்குது, அதெல்லாம் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய மேரேஜ் ஆல்பம். இப்போ நாம் அதை பார்க்கலாமா? எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் தாங்க இருக்கும். ஏன்னா கரண்ட் இல்லை, கீழே வேறு இருட்டாக இருக்குது. நம்ம ஃபோட்டோஸ் காட்டினாலும் நல்லா தெளிவாக தெரியாது. அதனால் மொட்டை மாடியில் எப்பயுமே நம்ம இங்கே தான் உட்காந்து லைவ் போடுறோம். சரி, இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து இங்கேயே உட்காந்தாச்சு. வெளிச்சமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் வீடியோ. அதனால தான் நாங்கள் பார்க்கலாமா? இது பீரோவில் தான் வச்சுருந்தோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு எடுத்து. அதனால் பாருங்க, தெரியுதுங்களா? கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்த பேஜ் எடுக்கலாம். இது வந்து வீட்டில் எடுத்ததுங்க. இதெல்லாம் வந்து வீட்டில் எடுத்திருக்காங்க. மண்டபத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பாருங்கள், வீட்டில் எடுத்திருப்பாங்க இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா இது என்னோடய கல்யாண சீலை தான். இது பட்டு சீலை. சாமியெல்லாம் கும்பிட்டு சீலை வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு இது அவங்க ஃபேமிலி. இந்த க்ரீன் கலர் சீலை கட்டினவங்க அவரோட அக்கா, நாத்தனார். பாருங்க, இது வந்து மண்டபத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பி வராங்க. அந்த ஃபோட்டோ இது வந்து பெண் அழைப்புக்கு வர்றதுங்க. பெண் அழைப்புக்கு வர்றாங்க, தெரியுதுங்களா? இவரு தான் எங்கள் மாமா, பெரிய மாமா. இது வந்து எங்கள் சித்தப்பா. அம்மா இங்கே இருக்காங்க. இது பெரியம்மா. அடுத்தது பார்க்கலாமா? பாருங்க, இங்கே தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? பாருங்க, பெண் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. தெரியுதுங்களா? இங்கே காரில் வந்தேன். பார்த்தீங்களா? இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் வரோம். பாருங்கள், குடத்தை வச்சு நின்றுட்டுருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது எங்கள் சின்னம்மா. இது வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காரோட பாட்டி. குடம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னாங்கன்ட்டு அந்த இதெல்லாம் அதுதான். போயிட்டு உள்ளே போயிட்டு விளக்கு பற்றிட்டு சாமி கும்பிட்றேன். எங்கள் அக்கா, பெரியம்மா பொண்ணு, நான் உட்காந்துருக்கேன். எங்கள் அத்தை, சின்ன அத்தை. இவங்க தான் எங்கள் சின்னம்மா. மாற்றி கட்டியாச்சு. நல்லா இருக்குங்களா? இதுதான் மாப்பிள்ளை. சிக்கார் மாத்தாடா கட் முடி எடுத்துட்டு 2 பேர் சரி விடு. பாருங்க, நாத்தனார். இது வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நைட்டு மண்டபத்துக்கு போகிறோம். தெரியுதுங்களா? இந்த ஃபோட்டோஸ்லாம் அதுதான். மண்டபம் பார்த்திங்கன்னா இதுதான் மண்டபம். சரியாக தெரிய மாட்டேங்குது. ஆளாத்தி எடுக்கிறாங்க. இது வந்து விஐபி வந்திருந்தாங்களா, அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தோம். இது பாருங்கள், இந்த ஃபோட்டோஸில் இருக்க அண்ணா வந்து இது வந்து எங்கள் அண்ணன்னா பெரியம்மா பையன். இது தெரிஞ்சவர் இந்த அண்ணா.
இது வந்து காலையில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அந்த ஃபோட்டோ. இது வந்து எங்கள் தாய் மாமா பொண்ணு. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்த இருக்குது. இது அவங்க பொண்ணு தான். இது வந்து இவங்க அத்தைன்னா அப்பாவோட அக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் முகூர்த்தத்துக்கு எடுத்த ஃபோட்டோஸ்லாம். இது வந்து அவங்க மாமா, எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமா. தெரியுதுங்களா? தாய் மாமா வந்து மாலை போடணும் அந்த ஃபோட்டோஸு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். நான் வரேன். இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் வணக்கம் வைக்கிறோம். ஒரு வணக்கம் வச்சாச்சு. எனக்கு எங்கள் மாமா மாலை போடுறாரு. அப்புறம் என்ன, இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த கண்டிப்பாக வந்து ஒரு மேரேஜ்னால் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறது முக்கியம். நினைவுகள் அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் செய்யணும். ஒருத்தர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம மேரேஜில் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியலையே, ஒரு வீடியோ கூட எடுக்க முடியலையே, ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து எப்பயுமே நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம பழைய நினைவுகள் இதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓ, அன்றைக்கி அந்த மாதிரிலாம் நடந்தது, இத்தனை பேர் வந்திருந்தாங்க, இத்தனை சொந்தங்கள் வந்திருந்தது அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குங்களா? இது பாருங்க, தாலி கட்டுறப்போ எடுத்தது. தெரியுதுங்களா? கடைக்கு ஃபேஸ் பாருங்கள், எதுவும் மேக்கப்லாம் போடல. நார்மலாக வீட்டில் வந்து பவுட்ரு போட்டு ஒரு பொட்டு வச்சு அப்படியே போயிருந்தேன். எனக்கு கொஞ்சம் தூரமாக போகணுங்க, ரொம்ப தூரம் போகணும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபேஸே மாறி போச்சு. மேக்கப் வேண்டாம் அப்படின்ட்டாங்க, நேச்சுரலாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. கிஃப்ட்டு கொடுக்குறப்ப எடுத்தது பாருங்கள். நிறைய கிஃப்ட் வந்துருந்தது. தெரியுதுங்களா? லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபோட்டோ. எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஊட்டியா, கொடைக்கானலா, ஏற்காடான்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, எல்லாம் கிராஃபிக்ஸ் தான். இது எங்கே எடுத்ததுன்னா, பேக்ரவுண்ட் வந்து அவங்களே செட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ஸ்டுடியோவுக்கு முன்னாடி ரோடு ஸ்டுடியோவுக்கு அப்படியே திரும்பி வந்து அப்படியே வண்டி நிறுத்துறப்போ அங்கே அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா, ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நாங்கள் போய் ரோட்டில் அப்படியே சுற்றிட்டு வந்து அப்படியே திரும்பி நிற்கிறப்போ கரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. பாருங்கள், இது அப்படியே வண்டியில் போகிறப்ப நான் பார்க்கலாமா? பார்த்திங்கன்னா இது எங்கள் பெரிய பாப்பா, இது நான், அவர். எப்படி இருக்கு ஃபோட்டோ? இந்த பாப்பா. அடுத்த ஃபோட்டோ இது சின்ன பெரிய பாப்பா தான். நல்லா இருக்குங்களா? இப்போ தான் வந்து சின்ன பாப்பா வர 4 பேர் எடுத்த ஃபோட்டோ.
பெரிய பாப்பா இதுதான் சின்ன பாப்பா. பெரிய பொண்ணு தான் படுக்க வச்சு எடுத்தது. வாயை பாருங்க இப்படி வச்சிருக்காங்க, திறந்த வாய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய பாப்பா தான். ஸ்கூலில் வந்து பாரதியார் வேஷம் போட்டிருந்தா. இது ஸ்கூலில் ஆனுவல் டேவுக்கு வந்து ப்ரோக்ராமில் கிளம்பிக்கிட்டாங்களா அந்த ஃபோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நின்றுட்டுருக்கிறவ தான். இது எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா கோலப் போட்டி வைப்பாங்க, ஸ்டேஜ் எல்லாம் போடுவாங்க. அந்த டைமில் அந்த கோலப் போட்டிக்கு வந்து வரப்பால் எடுத்தது தான் இதெல்லாம். நான் கோலம் போட்டது. இது வச்சிருக்கிறது யாருன்னா பெரிய பாப்பா தான் அப்போ எடுத்தது. இது வந்து அவங்க மேம் கிட்ட வந்து கிஃப்ட்டு வாங்குறது, சர்டிஃபிகேட் வாங்குறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய மேரேஜ் ஆல்பம் காட்டினேன், குழந்தைங்களுடைய ஃபோட்டோ காட்டினேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நிறைய பேர் வந்து ஒரு லைக் போடுறதே கிடையாது, ஒரு கமெண்ட்டும் பண்ணுறது கிடையாது. சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா மேரேஜ் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பார்த்துட்டு வந்து எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.